திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான சரோஜா தேவி அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்து ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார். இந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்பும் குவியத் தொடங்கியது. அதன் பிறகுதான் தமிழில் திருமணம் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அடுத்து சிவாஜியின் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம்தான் சரோஜா தேவி நாயகியாக நடித்த முதல் படம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தில் நடித்த சரோஜா தேவி 1961ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் திருடாதே படத்தில் இவருடன் ஜோடியாக நடித்திருந்தார். அதன் பிறகு எம்ஜிஆருடன் நாடோடி மன்னன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த சரோஜா தேவி, சின்னப்பதேவர், எம்ஜிஆர் இருவரும் மீண்டும் இணைந்த 1961ஆம் ஆண்டு வெளியான தாய் சொல்லை தட்டாதே படம் தொடங்கி 1963ஆம் ஆண்டு வெளியான நீதிக்கு பின் பாசம் என தொடர்ந்து 5 படங்களில் நாயகியாக நடிக்கத் தொடங்கினார். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திருடாதே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகை சரோஜா தேவி தேவர் பிலிம்ஸ் நிறுவனர் சின்னப்பதேவருடன் நெருங்கிய நட்பில் இருந்துள்ளார். இதன் காரணமாக அவர் எம்ஜிஆர் நடிப்பில் தயாரிக்கும் படங்களில் தொடர்ந்து சரோஜா தேவியை நாயகியாக ஒப்பந்தம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் மற்ற நடிகைகள் பலரும் என்ன சரோஜா தேவியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எம்ஜிஆருடன் நாங்கள் நடிக்க மாட்டோமா என்று கேட்டுள்ளனர். இதை கேட்ட சரோஜா தேவி சின்னப்பதேவரிடம் சென்று அண்ணன் அவங்களையும் நடிக்க வையுங்கள் என்று சொல்ல 1963ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி பெரிய வெற்றி படமாக அமைந்த வேட்டைக்காரன் படத்தில் சரோஜா தேவி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சாவித்திரி நடித்திருந்தார். இந்த படத்திற்கு பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த எந்த படத்திற்கும் சரோஜா தேவி நாயகியாக நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.